அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு 4 பேர் நல்லா செட் ஆகிட்டாங்க. இது அவங்க மேல் வீட்டு கோழி, அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களது. பாத்மா கான்ஸ் 3 பேர் இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதனால இங்கேருந்து அங்கே போக, அங்கேருந்து மறுபடியும் இங்கே வர இதே வேலையாக இருக்குது. என்னென்னா இப்போ திறந்து விட்டோம்னா கரெக்டாக இங்கே வர மாதிரி கொஞ்சம் பழக்கணும். ஒரு 2 நாளைக்கு விட்டு பழக்கணும். சித்ராக்கா எங்கே உங்களுக்கு ஒன்று காணா? கத்தம் பண்ணிட்டீங்களா? 4 இருந்துச்சுல. வெல் செட்டில்டு. நல்லா இந்த ஏரியா நம்ம முதலையே எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே விட்டுருந்தோம்னா கொஞ்சம் நல்லா பழகிருக்கும். இங்கே நம்ம அதுதான் தப்பு பண்ணிட்டோம். இல்லாட்டி ஒரு 10ல் ஒரு 6-7 காப்பாற்றி இருந்துருக்கலாம். கடைசியாக 4 தான் நம்மளுக்கு மிஞ்சி இருக்குது. சரி பரவாயில்ல, வரட்டும். அந்த கோழி வேறு முட்டை போட்டுட்ருக்கு. எல்லாம் இங்கே இருக்காங்க பாருங்க. இந்த பாய்ஸ் அதாவது இவங்களை வந்து திறந்து விட்டோன்னு வச்சுங்களேன், ஒரு இது சொல்லுவாங்க, கழுது கட்டால் குட்டிச்சோறு. இந்த மாதிரி இவங்க திறந்து விட்டா இங்கே தான் வந்து உக்காந்துருப்பாங்க. இந்த எல்லாம் இங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த நாய் இவன் வந்து ரொம்ப டேஞ்சருங்க. ஒரு கோழி எல்லா கோழியும் பிடிக்கிற ஒரே அடிங்க மட்டும்தான். எல்லாம் இங்கே தான் இருக்குது. பக்காவா இங்கே மஞ்சளை காணா 1 2 3 4. இந்த தடவை போனோம்னா ஒரு 2 கோழி வாங்கிட்டு வரணும். மஞ்சள் இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் முட்டை போட ஆரம்பிச்சிருக்கு. பரவாயில்ல, நல்லா பெரிய பெரிய முட்டையாக போடுது. முட்டை சைஸே கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. மஞ்சள் கோழி இப்போது இந்த தடவை போனோம்னா ஒரு 4-5 கோழி பிடிச்சிட்டு வந்துட்டோன்னு வச்சுங்களேன், அந்த வெள்ளையை தூக்கிடலாம். இந்த கின்னி கோழி மட்டும்தான் ஒரு ஜோடி வாங்கணும், வாங்கவே முடியல, டைமே கிடைக்க முடியுது. இங்கே இவனுங்க பண்ணுற அலப்புற பாருங்க. ஐயோ, இவனுங்க 3 பேர்த்த கூட வச்சு மேய்ச்சிடலாம் மாட்டு தெரியுது. ஆனால் இந்த ஹஸ்கி வச்சு கொஞ்சம் மேய்க்க முடியல, ரொம்ப அசிங்கம் பண்ணி வச்சிடறான் ஏரியாவே. ஏண்டா அப்படி ஏறி உக்காடுற? இந்த லியோ பைய அதை விட்டு போட்டு இங்கே வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டான் இந்த ட்ரம்மில். அதனால் வந்து இது மேலே ஏறி உட்காந்து அந்த ட்ரம்மையே நசுக்கி போட்டாங்க. இப்போ மறுபடியும் வேறு ஒரு ட்ரம்முக்கு எங்கே போகிறதுன்னு ஒன்றும் புரியல. சோட்டி அமைதியாக இந்த கூண்டை தேர்ந்தெடுத்து அவங்க இதுலேயே உட்காந்துட்றாங்க. சோட்டி லியோ திண்டு போட்டு தூங்க போயிட்டாங்க. ஸோ எல்லாம் பக்கா வெல் செட்டில்டு. கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் நாளில் பெருக்கிடலாம், மல்டிப்ளைஸ் பண்ணிடலாம். பார்ப்போம். அவங்கெல்லாம் அங்கே அந்த 4 குஞ்சு அங்கே சேஃப்டியாக இருக்குன்ட்டு நம்ம இதை கவனிக்காமல் விட்டோம். இன்றைக்கி யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த 2ல் 1 அட்டாக் பண்ணிட்டாங்க. எங்கே போச்சுன்னே தெரியல. கோழி பறந்துக்கிட்டு அங்கே வந்துச்சு. அதுக்கப்புறம் மதியம் எல்லாம் உள்ளே அடைச்சே இருந்துச்சு. ஒரு குஞ்சு தான் இருக்குது, அதில் அந்த ப்ரௌன் குஞ்சு காணோம். எங்கே போச்சுன்ட்டு தெரியவில்லை. ஸோ யார் அட்டாக் பண்ணதுன்ட்டும் தெரியல. லியோ காணா? லியோ ஏன்டா? ஸோ ரொம்ப பாதுகாத்து வச்சிருந்துச்சு. எப்படி கீரி எதுவும் வருதான்னு தெரில. ஸோ கீரிக்கு ட்ராப் வச்சாதான் கண்டுபிடிக்க முடியும்.
போடி போடி போடி, வெளில வராது, உள்ளே போ. இந்தா போ, உங்கள் அம்மாட்ட போ, போ போ, உள்ளே போ உங்கள் அம்மாட்ட. வெரி குட் வெரி குட் வெரி குட். போ, அவங்க எல்லாத்தையும் முடிச்சு அடைச்சி விட்றலாம் கையோட. எப்படி எது அட்டாக் வச்சுன்னு தெரில. அந்த இடத்துல வந்துச்சு கோழி. ஆக்சுவலாக பறந்து அங்கே மேலே வந்துருச்சு. அப்புறம் நான் வரட்டு என் கூட கோழி வந்துச்சு. பார்த்தா இந்த குஞ்சு ஒரே ஒரு குஞ்சு மட்டும் தான் வந்துச்சு. ஸோ யார் அட்டாக் பண்ணதுன்னு தெரியல. இந்த வேலையை பார்த்தது யாருன்னு தெரியவில்லை. ஆனால் ஒரு குஞ்சு போயிடுச்சு. பொத்தி பாதுகாத்தாலும் ஏதாச்சும் ஒரு வழியில் நம்மளுக்கு வச்சு செஞ்சிருது. வந்தோம்னா இவங்களாம் இங்கே இருக்காங்களா, எங்கே இருக்காங்க, ஆளை காணாமே. ஜாபர் எல்லாம் புதற்குள்ளார உட்காந்துருக்காங்க சேஃப்டியாக. ஐயா புதற்குள்ளார உட்காந்துருக்காங்க ஜம்முன்ட்டு. ஸோ இந்த சைடு அந்த பிரச்சனை இல்லை. எங்கிட்டு தான் அந்த பக்கம்தான் அதிகமாக கீரி இறங்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். விரைவில் வச்சிடலாம். டாக்குமெண்ட் எனக்குலாம் இங்கே இருக்கானுங்க. என்னன்னா இங்கே எல்லாத்தையும் கொண்டு போய் அடைக்கணும். அடைச்சுட்டு போட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். கோழி குஞ்சுங்க இங்கே இருக்கும். அதை பார்த்தா இங்கே உட்காந்துருந்தாங்க 4 பேர். ஸோ இதுங்கெல்லாம் நல்லா சேஃப்டியாக தான் இருக்குது. இந்த சைடு இருக்கிறதெல்லாம் சேஃப்டியாக தான் இருக்குது. அங்கிட்டு தான் யாரோ ஒருத்தவங்க வேலையை பார்க்குறாங்க. அது எப்படி அங்கே கொண்டு போய் கேமரா வைக்கிறதுன்னு தெரியல.